இது இந்த முருகனின் சத்திய வாக்காகவே எடுத்துக்கொள். நான் திருச்செந்தூரிலிருந்து உனக்கு வேண்டியதை தருவதற்காக வந்திருக்கின்றேன். நீ என்னை காண வரும்போதெல்லாம் என்னை பார்க்க முடியாமல் தவித்து கொண்டு இருப்பது எனக்கு புரிகிறது. அவ்வளவு கூட்டத்திற்கும் இடையிலும் எப்படி அப்பனே நான் உன்னை காண வரப்போகிறேன் என்று நீ தெரியாமல் கண் விழித்து காத்து கொண்டு இருக்கும் நேரத்திலே இதை கேட்டு முடிக்கும் போதே உனக்கான விஷயத்தை கொண்டு உனக்கு வெற்றியை தருவதற்காக இந்த முருகன் நானே உன்னை தேடி வந்து விட்டேன். நீ கடைக்கோடி முக்கில் நின்று கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றாய். எவ்வளவு கூட்டத்திற்கு இடையில் நின்று கொண்டு இருக்கின்றோம். நம்மையெல்லாம் இந்த அப்பன் கண்டு கொள்வானா என்று நினைக்கும் போதில்லை. நான் உன் வருகைக்காகத்தானே என் பிள்ளையை காத்து கொண்டு இருக்கின்றேன். உன் வீட்டிற்குள்ளே போய் உன் கோட்டைக்குள்ளே போய் நான் அலசி ஆராய்ந்து பார்த்து விட்டேன். என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்ட விஷயத்தில் உனக்கு என்ன பதிலை கூற என்று நானும் இங்கு தீர்மானித்து விட்டேன். என்னிடம் அதை கேட்பதற்குத்தானே என்னை நேரடியாக சந்தித்து எப்படியாவது இதிலிருந்து விடையை கண்டுபிடித்து தான் ஆக வேண்டும். என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, எனக்கான நல்ல அறிகுறி தராமல் நான் உன்னை விட்டு போவதே இல்லை, உன்னிடத்திலிருந்து விலகுவதே இல்லை என்று என்னையே கதியின்றி கதிகலங்கி நிற்கும் என் பிள்ளையே கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றாய். அந்த கண்ணீரை எல்லாம் நான் ஏந்தி நிற்பதற்கு இங்கு தயாராகிவிட்ட பிறகும், நீ கேட்ட பொக்கிஷத்தோடு உன்னிடத்தில் வந்து சரணடைந்த பிறகும் எதற்காக தங்க பிள்ளையே இங்கு மனம் இழந்து நம்பிக்கை இழந்து என்ன செய்வதென்று அறியாது நிற்கதியாக நின்று கொண்டு இருக்கின்றேன் என்று இந்த முருகனையே நினைத்து கொண்டு இருக்கின்றாய். முருகன் உன்னருகில் இருக்கின்றேன் என்று நினைக்கும் போது மயிலாக நான் உன் கண்களுக்கு வந்து காட்சியளித்தேன் தெரியும் அல்லவா? அதன் பிறகும் இதற்காக சற்றும் யோசிக்கின்றாய். கண்களை மூடிப்பார். எத்தனை பேரோ நின்று கொண்டு இருக்கையில் என் பிள்ளையே நான் உனக்காக இந்த ரூபத்தில் வந்துதான் காட்சியளித்தேன். இன்னுமா உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது? நீ என் விபூதியை பூச வேண்டும் என்று நினைத்தாய். நானே என் விபூதியை உன்னிடத்தில் வந்து சேர்த்தேன். எப்படியாவது என் புகைப்படத்தை வாங்க வேண்டும் என்று நினைத்தாய். நீ கேட்காமலே அதை உனக்காக நான் நேரடியாக பரிசளித்ததை மறந்துவிட்டாயா? என் பிள்ளையே, கனநேர முடிவுதான் நான் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது நீ ஏன் இந்த விஷயம் நடக்குமோ நடக்காதோ என்று நினைக்கின்றாய்? என்னிடத்தில் வந்து உன் பிரச்சனைகளை சொல்லிவிட்டாய் அல்லவா? இனி நீ எதனைத்தும் மனம் வருந்த வேண்டாம். உன் வீட்டிற்குள் இருக்கின்ற தீய சக்தினை எடுத்துவிட்டு உன் வாழ்க்கையை இங்கு மிகப்பெரும் மாற்றத்தினை நோக்கி எடுத்து செல்வதற்கு இந்த முருகனானவன், இந்த கந்தனானவன் உன்னை சுற்றி வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. நடப்பது எதுவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையின் பலனை அனுபவிக்க வேண்டிய காலகட்டத்தை நெருங்கியிருக்கும் போது கவலைப்படும் விஷயத்திற்கு நான் நேரடியாகவே பதில் கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். இவ்வளவுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு இருக்கும் போதிலே உனக்கு அதில் தொடக்க புள்ளியை வைத்து தொடக்கத்தை கொண்டு வந்து நீ கேட்ட மாற்றத்தோடும் நீ கேட்ட வெற்றியோடும் உனக்கான விஷயத்தை தருவதற்காக இந்த அப்பனானவன், இந்த முருகனானவன் வந்து கொண்டு இருக்கும்போது தருவதை வேண்டாம் என்று நீ சொல்லிவிடாதே. நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஏதோ ஒரு காரணத்தோடு தான் இங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. என் குழந்தையே, காரணமில்லாமல் உன்னிடத்திலிருந்து நான் எதுவும் எடுக்கப் போவதில்லை. காரணமில்லாமல் உனக்காக நான் எதையும் கொடுக்கப் போவதே இல்லை. ஆனால் நீயோ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? நம் அப்பனானவன் எதற்காக இப்படி செய்கிறான் என்று காரணத்தை மட்டுமே தேடிக்கொண்டு இருக்கின்றாய். நான் தான் உன்னிடத்தில் தீர்வை நோக்கி பயணம் செய் என்று சொல்லி இருக்கின்றேனே. என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட எல்லாம் என்னை என் முருகன் பார்த்து கொள்வான் என்று தைரியத்தோடு இருந்தால் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். உனக்கு பிடித்த ஒன்று உன் கையை விட்டு தவறிக்கொண்டே போகிறதோ என்று வருந்தாதே. நான் உனக்கான நேரத்தை வகுத்துவிட்டுத்தான், உன் கெட்ட நேரத்தை கொடுத்து விட்டுத்தான் உனக்கான விஷயத்தில் நல்லதொரு முடிவை தரப்போகிறேன்.
நீ இப்பொழுது என்னிடம் கேள்வியை கேட்கலாம். கெட்ட நேரத்தை தருவதற்கா ஐயனே முருகனே நான் உன்னிடத்தில் வந்து சரணடைந்தேன் என்று. என் தங்கமே, நீ எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை எப்படி கையாள வேண்டும் என்று உனக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இப்படியெல்லாம் நான் செய்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கு நடக்க இருக்கும் விஷயத்தை நான் நல்லதொரு விஷயமாக எடுத்து செல்ல காத்திருக்கும் போது நீ யாருமில்லை என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளாமல் எதற்காக உன் முருகனை விட்டு கொடுக்காமல் இருந்தாலே போதும். உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் வெற்றியை உனதாக்கி கொள்ள முயற்சிகள் எடுத்துக்கொள்ளும். அந்த முயற்சியிலே நான் இப்பொழுது உன் வாழ்க்கையின் தருணத்தை பெறுவதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறத்தான் போகிறது. உடனே கூட மாறிவிடும். இதுதான் மாற்றத்திற்கான சரியான நேரம் என்று உன்னை தேடி வந்து விட்டேன். இனியும் நீயே நினைக்காத அளவிற்கு, நம்ப முடியாத அளவிற்கு உனக்கு பேரதிசயத்தை தந்து நானே உன் வாழ்க்கை முழுவதுமாக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அடித்து சொல்லவே வந்திருக்கின்றேன். கவலைப்படாத என் பிள்ளையே, பொறுமையாக முன்னேறு. உன் வெற்றி சிறிது காலத்திற்கு முன்னேறுமே தவிர இங்கு முடியவே முடியாது என்றெல்லாம் நினைத்து விட்டு விடாதே. என் குழந்தையே, கோபத்தை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்து நடத்தி முடித்து விட்டாய்? மாறாக உன்மன அழுத்தங்கள், உன்மன வருத்தங்கள் மட்டும்தான் இங்கு அதிகமாகி கொண்டு இருக்கின்றது. அதனால தான் உன் செயலை நான் செய்து முடிக்கின்றேன். எதுவரையிலும் நான் உன் கையை பிடித்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில்தானே உனக்கு தயக்கம் இருக்கின்றது. உன் இறுதி நாள் வரையிலும் என் கையை தைரியமாக பிடித்துக்கொள். உனக்காக யார் இருக்கிறார்கள் என்று சொல்வதை விட யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்காக இந்த அப்பன் முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள். நடப்பதை பார்த்து எல்லாம் நீ பயமோ பதற்றமோ அடைய வேண்டாம். யார் எப்படிப்பட்டவர்கள் என்று புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் தான் உன் செயலை செய்து கொண்டு இருக்கின்றேன். சற்றும் நிலைத்தடுமாறி ஏதோ ஒன்றொன்றாக நீ நினைத்து கொள்ள வேண்டாம். ஒரே முடிவோடு இரு. உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவதற்குத்தான் இந்த அப்பனானவன் இருந்து கொண்டு இருக்கின்றேனே. அதன் பிறகும் எதற்காக தங்கமே சற்றும் யோசிக்கின்றாய்? கஷ்டத்தின் பிடியிலிருந்தும் கவலையின் பிடியிலிருந்தும் உன்னை காப்பாற்றி தாங்கி நிற்க உன் மனதில் நல்லதொரு பயணத்தை ஆரம்பித்து வைத்து விட்டேன். இனி நீ நினைக்கின்ற வாழ்க்கை உன்னை தேடித்தான் வரப்போகிறது. யார் ஒருவருக்காக என் பிள்ளைகள் இங்கு காத்து கொண்டு இருந்தார்களோ அவர்களுக்காக இனி நீ காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்காக அவர்கள் காத்திருக்க வேண்டிய நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நடக்கப் போகும் விஷயத்தில் உனக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு. என் தங்கமே, உன்னை எத்துணை காலத்திற்கு அங்கு சரிசமமாக நடத்துவேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் மற்றொரு புறத்தில் என்னை நீ முழுவதுமாக நம்பியிருக்கும் போது எந்த சூழ்நிலையும் கையோடு விட மாட்டேன். எந்த சூழ்நிலையும் உன்னை கைவிடப் போவதே கிடையாது என்பதை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, உன்னை இந்த நிலையில் பார்ப்பதற்காக நான் ஓடோடி வந்து வைக்கின்றேன். நீயோ அங்கு கஷ்டம் என்று சொல்லிவிட்டாய். வெளியிலே நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் எல்லாம் காலியாகிவிட்டது என்று நினைத்து கொண்டல்லவா இருக்கின்றார்கள். உன்னை எந்த சூழ்நிலையும் கைவிடாது எதிர்நோக்கும் சூழ்நிலையிலிருந்தும் காப்பாற்றி வரப்போகும் சூழ்நிலையை உனக்கு முன்கூட்டியே தந்து உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த அப்பன் வந்து கொண்டு இருக்கின்றான். என் தங்கமே, உனக்கு நடக்க இருக்கும் விஷயத்தை, உனக்கு நடக்க இருக்கும் உண்மையான காரியத்தை செய்ய மாட்டார்கள். உனக்கு வருத்தத்தை கொடுக்கும் போகும் செயல்கள்தான் உன்னை விட்டு அகலத்தான் போகிறது. உன்னை விதியின் பிடியிலிருந்தும் அந்த கருமாவின் பிடியிலிருந்து விலக்கி வைத்து உனக்கு நல்லதை செய்வதற்கும் நல்லதை தருவதற்கும் இந்த அப்பனானவன் நானே வந்து கொண்டு இருக்கும்போது தருவதை தட்டி கழித்து விடாதே. நீ நினைக்கின்ற வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலை வந்து விட்டது. நீ கண்கலங்கிய விடைக்கும் கவலைப்பட்ட தருணத்திற்கும் இதோ
இதை நினைத்து நீ சந்தோஷப்பட்டு கொள்ளும் நேரமும் காலமும் வந்து விட்டது. எவ்வளவு நாளைக்குத்தான் இப்படி என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே எவ்வளவு நாளாக ஆனாலும் என்னப்பன் இருக்கும்போது எனக்கு வெற்றிதான் கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கு வெற்றியை தரத்தான் வந்திருக்கின்றேன். யாம் இருக்க